என்ன சொல்கிறார் பாருங்க. 62 பாருங்க. వెలుపలికి పోయి సంతాపపడి ఏడ్చెను. அவர் நம்மளுக்காக என்ன பண்ணாரா? பரியாசம் அது என்ன பண்ணாங்க? 22:63 இயேசு பிடிக்கப்பட்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணாங்களா? என்னது பாரு, அவரை என்ன பண்ணாங்களா? பரியாசம் பண்ணி பிடிச்சிட்டு வந்த உடனேயும் பரியாசம் பண்ணாங்களா அவரை? அதே லூக்கா 22:64 பாருங்க. அவருடைய கண்களை கட்டி அவருடைய முகத்தில அறைந்து, உன்னை அடித்தவன் யார் என்று அவரை உன் நாண திருஷ்டினாலே சொல் என்று ஆண்டவரை கேட்டாங்க. உன்னுடைய நாண திருஷ்டினால உன்னை அடிச்சது யாரு? உன்னை காரி துப்புனது யாரு? உன் நாண திருஷ்டினால சொல்லு என்று ஆண்டவரை பரியாசம் பண்ணாங்களா? 65 பாருங்க. மற்றும் அநேக தூஷண வார்த்தையினாலே கூட அவருக்கே விரோதமாக சொன்னார்கள். தூஷண வார்த்தை, என்னென்ன வார்த்தை அவங்களுக்கு வரணுமா வாயில, அந்த வாயில அந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் பேசுனாங்களா? தூஷண வார்த்தையினால ஆண்டவரை பேசுனாங்களா? அந்த வார்த்தை என்னென்ன அவங்க வாயில பிரதான ஆசிரியர் பாருங்க. லூக்கா 23:10 பாருங்க. லூக்கா 23 பிரதான ஆசாரியரும் வேத பாரரும் அவர் மேல் பிடித்தவரும் குற்றம் சாட்டினாருங்களா? என்னது குற்றம்? அவர் ஒரு குற்றமே செய்யல, ஆனாலும் என்ன பண்ணாங்களா? வேத பரிசேயர்லாம் என்ன பண்ணாங்களா? அவர் மேல பிரதான ஆசாரியர் அவர் மேல என்ன பண்ணாங்களா? குற்றம் சாட்டினாங்களா? இதே லூக்கா 23:25 பாருங்க. கல்தேய நிமித்தம், கொலைபாதகர் நிமித்தம் காவலில் போடப்பட்டார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே விடுதலையாக்கி இயேசுவை அவர்கள் இஷ்டத்திற்கு அவங்களுடைய இஷ்டத்திற்கு என்ன பண்ணாங்களா? ஒப்பு கொடுத்தார்களா? அவர் என்னன்னா இது நம்மளுக்காகத்தான் ரத்தம் சிந்தினாரு. ரத்தம் சிந்திட்டு அதனால அவங்களுக்கு என்ன வாயில என்ன வரணுமோ அதெல்லாம் என்ன பண்ணாங்களா? பேசி இஷ்டத்திற்கு அவரை ஒப்பு கொடுத்தார்களா? லூக்கா 23:33 பாருங்க. கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் சேர்ந்த போது அங்கே அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில அறைந்தார்கள். அப்போது இயேசு, பிதாவே இவர்களே மன்னியும். அப்ப கூட ஆண்டவர் என்னது வலது பக்கத்திலயோ இடது பக்கத்திலயோ இருக்கிற அந்த மனிதர்களை பார்த்து, பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்தது என்னதென்று அறிந்திருக்கிறீர்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களும் சீட்டு போட்டு அவருடைய ஆண்டவருடைய வஸ்திரத்தையும் சீட்டு போட்டார்களா? சீட்டு போட்டு பங்கிட்டார்களா? நீதிமொழிகள் 19:29 பாருங்க. நீதிமொழிகள் 29:29 பரியாச காரணத்து தண்டனைகளும் மூடனுடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமா இருந்தது. மூடனுடைய அடிகளும் பரியாசம் செய்தார்கள். தண்டனை மூடனுடைய முதுகுக்கு அடிகளும் ஆயத்தமாக இருந்தது என்று சொன்னார்கள். அதே லூக்கா 17 அதே யோவான் 20 யோவான் 20:23 మీరు ఎవరి పాపములు క్షమించరో అవి వారికి క్షమింపబడును, ఎవరి పాపములు మీరు నిలిచి ఉండునిస్తారో అవి నిలిచి ఉండునని వారితో చెప్పాను. எவருடைய பாவங்களை மன்னிச்சிருக்கிறோ அவைகளை அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டது. எவருடைய பாவங்களை மன்னிக்காது இருக்கிறாரோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். எவருடைய பாவம் மன்னிக்கப்படாததோ அவருடைய பாவம் அதே மாரி
யோசேப்புடைய குழியிலே இறங்கினார்கள். தன்னுடைய சகோதரனைய கூட விட்டு போட்டார்கள். சகோதரனைய கூட வித்து போட்டார்களா. அதன் எகிப்து தேசத்துல கூட ஆண்டவரை இதை கூட அவங்கள கூட ஆண்டவரை ரட்சித்தார்கள். அதே மாதிரி ஒரு இஸ்திரிய கூட கல்லெறிஞ்சார்கள். இவ பாவி என்று கல்லெறிஞ்சாங்க. ஏன்னா யார் பாவம் செய்யலன்ட்டு யார் இந்த எல்லாரும் சுத்தி இருக்கிறீங்க, யார் பாவம் செய்யலன்ட்டு கேட்டதுக்கு எல்லாரும் அங்க ஒருத்த கூட இல்ல, கல்லெறியவே இல்ல. அதனால ஆண்டவர் மட்டும் அந்த இடத்துல இருந்தார். எல்லாரும் பாவம் தான் செய்தான். ஆனால எல்லாரும் ஆண்டவர் என்ன சொன்னாரு, யாருடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏசாயா 53 ஏசாயா 53 2வது வசனம். 53:12. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்துக்கு மென்றி அக்கிரமத்தினாலே ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவங்களை தாமே சுமர்ந்து அக்கிரமங்களுக்காக வேண்டிக் கொண்டார். அவர் என்னது, அக்கிரமங்களுக்காக அநேகருடைய அக்கிரமங்களுக்காக வேண்டிக் கொண்டார் நிமித்தம் அநேகரை அவர்களுக்கு பங்காக கொடுத்தார். பலவான்களுடைய அவர் நமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொண்டார். எவருடைய பாவம் இது பாவம் எவனுடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டதோ அது அந்த வசனம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் பாருங்க. அப்போது பேதுரு அவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்ததினால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரமா என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 70 தரம் மாத்திரமல்ல என்று உனக்கு சொல்கிறேன். அவனுடைய சகோதரன் 7 ஒருத்தரை மன்னிக்கன்னா 7 தரம் 70 மன்னிச்சு அவங்க நம்ம ஒருவர்னால தெரியாத பாவம் கூட செய்திருப்போம். ஆனால நம்ம அதை மன்னிக்கணும். ஆனால நம்மளுக்கு என்னது மன்னிக்கல. இந்த 7 வார்த்தையில 3 வார்த்தை பிதாவுக்காக ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. 3 வார்த்தை ஜனங்களுக்காக பேசியிருக்கிறாரு. ஒரு வார்த்தை அவர் கூட இருந்த கல்லறு வலது பக்கம் இடது பக்கம் அந்த கல்லருக்காக ஆண்டவர் இந்த ஒரு வார்த்தை பேசியிருக்கிறாரு. இந்த 7 வார்த்தைய ஆண்டவர் எவ்வளவு வேதனையாக பேசியிருப்பாருன்ட்டு நீங்க எண்ணி பாருங்க. இந்த சிலுவையில முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களே மன்னிய என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அது ஒருத்தருக்காக நம்ம என்ன பண்ண தயவாக. அதனால நம்மளுக்கு அந்த மன்னிப்பு அதனால மன்னிக்கத்தான் முடியாது. அதனால மனசுல கொஞ்சம் வேதனை இருக்கும். ஆனா என்னைய கூட எத்துங்க கொஞ்சம் ஒரு கடுகளவுனா வேதனை இருக்கும். அதனால கண்டிப்பா மன்னிக்கணுமா. மன்னிச்சாதான் ஆண்டவர் நம்மளே மன்னிப்பாரு. ஆனால இந்த வார்த்தையை எனக்கு பேசின கிருபைக்காக ஸ்தோத்திரம்.